தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். உலகையே அழிக்கும் சக்தி கொண்டது. ஆனால் அதே சமயம் ஞானத்தின் ஒளியையும் பாய்ச்சுவது. புராண கதைகள் மட்டுமல்ல, யோக கலையிலும் அறிவியலிலும் கூட இதனுடைய ரகசியம் பேசப்படுகிறது. பிரபஞ்சத்தின் ரகசியங்களான படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூன்றும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்திருக்கும் இடமாக இது பார்க்கப்படுகிறது. அதுதான் சிவனுடைய மூன்றாவது கண். இந்த கண்ணுக்கு பின்னால் இருக்கும் அந்த ரகசியமும் தத்துவமும் என்ன? இந்த கண்ணை திறப்பதன் மூலம் என்னென்ன சக்திகள் கிடைக்கும்? உண்மையை உணர்வது எப்படி? ஞானம், தெளிவு, ஆன்மீக விழிப்புணர்வு என அனைத்தையும் சாத்தியப்படுத்தும் இந்த மூன்றாவது கண்ணின் ரகசியத்தை தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஆகவே இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அதற்கு முன்னால் நம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். 2 கண்ணால் இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் சிவனுடைய அந்த மூன்றாவது கண் உங்களுக்கும் திறப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே இந்த பதிவை கடைசி வரை பாருங்கள். இந்தியாவில் அதிக மக்களால் வணங்கப்படும் ஒருவர்தான் சிவபெருமான். படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய 3 செயல்களையும் ஒருங்கே கொண்டவர். அவரது தோற்றத்தில் காணப்படும் ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் பெரிய பெரிய அர்த்தங்கள், தத்துவங்கள் இருக்கின்றன. அதில் நாம் இப்பொழுது பார்க்க போவது அவருடைய மூன்றாவது கண். முதலில் இந்த மூன்றாவது கண்ணுக்கு பின்னால் சொல்லப்படும் அந்த புராண கதையை நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். 1வது, காமதேவனை எரித்த சிவன். சிவபெருமான் தவத்தில் ஆழ்ந்திருந்த பொழுது காமதேவன் அவருடைய தவத்தை கலைக்க முயற்சி செய்தார். அதனால் கோபமடைந்த சிவன் தனது 3வது கண்ணை திறந்து காமதேவனை எரித்தார். ஆக புராண கதையில் இங்கு சிவனுடைய கண்ணை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அடுத்து பார்வதியின் செயல். ஒருமுறை பார்வதி தேவி விளையாட்டாக சிவனுடைய கண்களை பொத்தினார். அப்பொழுது உலகம் இருளுக்குள்ளே மூழ்கியது. உடனே சிவன் தனது நெற்றியில் 3வது கண்ணை திறந்து அந்த உலகிற்கு வெளிச்சத்தை அளித்தார். இவ்வாறு இந்த 3வது கண்ணுக்கு பின்னால் புராண கதைகளை கேட்ட நாம் அதற்கு பின்னால் இருக்கும் தத்துவத்தை தான் நாம் தெரிந்து புரிந்து கொள்ள மறந்துவிட்டோம். இன்னும் சொல்ல போனால் அதை உணராமலேயே சிவனுடைய படத்தை வரையும் போதெல்லாம், பார்க்கும் பொழுதெல்லாம் 3வது கண்ணோடு பார்த்து வரைந்து அதை நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த அர்த்தத்தை நீங்கள் புரிந்து தெரிந்து கொள்ளும் பொழுது அதை உணர ஆரம்பிப்பீர்கள். இந்த கதைக்கு பின்னால் இருக்கும் தத்துவத்தை பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கைலை மலை, பனி படர்ந்த சிகரங்கள், அமைதியின் உறைவிடம். அங்கே ஒரு யோக நிலையில் அமர்ந்திருக்கிறார் ஈசன். கண்களை மூடியிருக்கிறார், ஆனால் அவர் விழித்திருக்கிறார். ஆம், புறக்கண்களுக்கு அப்பால் அகத்தின் ஆழத்தில் பிரபஞ்ச ரகசியங்களை ஊடுருவி பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய 3வது கண் வழியாக. அதனால்தான் அவர் விழித்திருக்கிறார். ஆதியும் அந்தமும் இல்லாத சிவன், யோகத்தின் நாயகனான சிவன், அழிக்கும் சக்தி கொண்டவர். அதே சமயம் எல்லையற்ற கருணையின் ஊற்றாக இருக்கும் சிவன். அவரை பற்றி புரிந்து கொள்ள முடியாத புதிர் அவருக்குள்ளே இருக்கும் ஒரு பேருண்மைதான். சிவபெருமான் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார். தில்லையிலே நடனம் ஆடி இருக்கிறார். எப்பொழுதுமே தியானம் செய்து கொண்டிருக்கிறார். சுடுகாட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ திருவிளையாடல்கள் புரிந்தாலும் சிவன் என்றவுடன் நினைவில் வருவது அவருடைய 3வது கண் தான். அது அவர் நெற்றியில் இருக்கும் ஒரு மறு கிடைக்காது. அந்த நெற்றிக்கண் ஒரு குறியீடு. அது ஞானத்தின் அடையாளம், அறிதலுடைய உச்சம். நம் புலன்களுக்கு அப்பாற்பட்ட சூட்சமமான உண்மைகளை உணரும் ஒரு திறன். அது சிவனுக்கு மட்டுமா இருக்கிறது என்றால் இல்லை, நமக்குள்ளேயும் இருக்கிறது. அதனால்தான் சித்தர்கள் உனக்குள்ளே சிவன் இருக்கிறான் என்று பல இடங்களில், பல பாடல்களில் சொல்லி இருக்கிறார்கள். இந்த 3வது கண் என்பது வெளிப்புறமாக தெரியும் ஒரு கண் கிடையாது. நம் அனைவருக்கும் இருப்பது போல சிவனுக்கும் 2 கண்கள் தான் இருக்கிறது. ஆனால் அந்த 3வது கண்ணை எப்படி திறக்க வேண்டும், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை எப்படி அடைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை இந்த மக்களுக்கு புரியப்படுத்தவே அது ஒரு 3வது கண்ணாக உருவகப்படுத்தப்படுகிறது. அப்படி என்றால் அந்த கண்ணை நாம் அடைவது எப்படி? அதற்கு பின்னால் இருக்கும் தத்துவம் என்ன, விஞ்ஞானம் என்ன, இரண்டையும் நாம் இங்கு பார்க்க வேண்டும். அடைவதற்கான வழியை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அதற்கு பின்னால் இருக்கும் தத்துவத்தை நாம் இங்கு பார்க்க வேண்டும்.
நம் அனைவருக்கும் ஒரு எல்லையற்ற ஆற்றல் இருக்கிறது, ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது. ஆனால் நாம் அதை உணராமல் இருக்கிறோம். நம்முடைய அறியாமை, பயம், சந்தேகம் எல்லாம் சேர்ந்து அந்த ஆற்றலை மூடி மறைத்து வைத்திருக்கிறது. சிவனுடைய மூன்றாவது கண் அந்த ஆற்றலை நமக்கு நினைவூட்டுகிறது. உனக்குள்ளும் அந்த ஆற்றல் இருக்கிறது, அதை நீ உணர முடியும் என்று சிவன் சொல்லாமல் சொல்கிறார். சிவபெருமான் எப்பொழுதுமே வெறுமையோடு இருப்பதில்லை, ஆனந்தமாகவும் இருக்கிறார். அவருடைய நடனத்தை ஆனந்த தாண்டவம் என்று சொல்வார்கள். அவருடைய சிரிப்பு ஆனந்த சிரிப்பு என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவர் தன்னுடைய உண்மையான இயல்பை உணர்ந்திருக்கிறார். நாமும் நம்முடைய உண்மையான இயல்பை உணரும் பொழுது சிவனை போல ஒரு பேரானந்தத்தை அடைய முடியும். ஞானத்தின் கண் அல்லது ஞானக்கண் என்றும் இந்த மூன்றாவது கண்ணை சொல்வார்கள். இது உலகியல் மாயை தாண்டி உண்மையை பார்க்கும் சக்தியை குறிக்கிறது. நம்முடைய புலன்களால் நாம் காணும் உலகம் முழுமையானது அல்ல. உண்மையான ஞானத்தை அடைய நாம் நம்முடைய புலன்களை கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஞானத்தை அடைய முடியும். அதனுடைய குறியீடுதான் அந்த மூன்றாவது கண். மேலும் இந்த கண் உள் பார்வையை குறிக்கிறது. இது வெளிப்புற உலகத்தை பார்ப்பதற்கு பதிலாக உள்ளுக்குள், உடம்புக்குள், நமக்குள், நம் மனதை திரும்பி பார்க்கும் ஒரு திறனை குறிக்கிறது. நம்முடைய உண்மையான சுயரூபத்தை அறிய நாம் நம்முடைய உள்ளத்தை ஆராய வேண்டும் என்று குறிக்கிறது. மேலும் இந்த மூன்றாவது கண் ஆசையை அழிக்கும் சக்தியை குறிக்கிறது. காமதேவனை எரித்த கதை அதற்கு ஒரு உதாரணம். ஆசை என்பது துன்பத்திற்கு காரணமாக அமைகிறது. ஆசையை அழிப்பதன் மூலம் நாம் துன்பத்திலிருந்து விடுபடலாம். ஆகவே அதை அழிக்கும் ஒரு கருவியாக அது பார்க்கப்படுகிறது. சிவபெருமான் அழிவின் கடவுள், அழிவின் கடவுள் என்றெல்லாம் சொல்கிறார்களே, எதை அழித்தார்? அரக்கர்களை அழித்தார் என்று புராண கதைகள் சொன்னாலும் அரக்கனை விட மோசமான நம் மனதில் இருக்கும் பல்வேறு அசுத்தங்களை, ஆசையை, அதை அழித்தார் என்பதை தான் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஒரு உயர்ந்த உணர்வையும் இது குறிக்கிறது. தியானம் மற்றும் யோகா போன்ற பயிற்சிகள் மூலம் கண்டிப்பாக நம்மால் அதை அடைய முடியும். அதை பற்றியும் அடுத்து சொல்கிறேன். அதற்கு முன்னால் இந்த மூன்றாவது கண் சுய விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறது. நம்முடைய எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் செயல்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் நம்மை நாம் நன்றாக புரிந்து அறிந்து கொள்ள முடியும். மேலும் முடிவெடுப்பதில் ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறது. ஒரு சிக்கலான சூழ்நிலையை கூட சரியான முடிவுகளை எடுக்க இந்த மூன்றாவது கண் உதவுகிறது. அதையெல்லாம் தாண்டி எதிர்மறை எண்ணங்களை அழிக்கிறது. கோபம், வெறுப்பு, பொறாமை போன்ற எதிர்மறை எண்ணங்கள் நம்முடைய மன அமைதியை குறைக்கிறது. அதனால் அதை அழித்து நம் மனதை அமைதிப்படுத்துகிறது. நமக்குள்ளே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. ஆக இவ்வாறான விஷயங்களை அந்த ஞானக்கண், அந்த மூன்றாவது கண் வழியாக சிவன் அறிந்து புரிந்ததால் தான் அவருடைய ஒவ்வொரு உருவத்திலும் அந்த மூன்றாவது கண் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மீக சார்பாக மட்டுமல்ல, அறிவியல் சார்பாகவும் இந்த மூன்றாவது கண்ணை பற்றிய பல்வேறு குறிப்புகள் இருக்கிறது. அறிவியல் மற்றும் உளவியலில் மூன்றாவது கண்ணை, அதாவது அது இருக்கும் அந்த இடத்தை பினியல் சுரப்பியோடு தொடர்பு படுத்துகிறது. இந்த பினியல் சுரப்பி மூளையில் அமைந்துள்ள ஒரு சிறிய சுரப்பி. இது மெலட்டோனின் என்ற ஹார்மோனை உற்பத்தி செய்கிறது. மெலட்டோனின் தூக்கம் மற்றும் விழிப்புணர்வு சுழற்சியை கட்டுப்படுத்துகிறது. சில ஆராய்ச்சியாளர்கள் பினியல் சுரப்பி ஆன்மீக அனுபவங்களில் பங்கு வகிக்கக்கூடும் என்றும் கருதுகிறார்கள். இந்த பினியல் சுரப்பி DMT என்ற ஒரு வேதிப்பொருளை உற்பத்தி செய்கிறது. உணர்வு நிலையை மாற்றும் ஒரு வேதிப்பொருளாகும். உடலில் ஏற்படும் உடல் வெப்பநிலை, தூக்கம், பசி, தாகம் போன்றவற்றை இந்த DMTயும் ஹைப்போதாலமஸ் பினியல் சுரப்பிக்கு சமிச்சை செய்து மெலட்டோனின் உற்பத்தியை கட்டுப்படுத்துகிறது. ஆக அறிவியலோடு பார்க்கும் பொழுது பினியல் சுரப்பி மூன்றாவது கண் என்ற கருத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. அதை எப்படி அடைவது, அதை எப்படி விழிப்படைய செய்வது? அந்த மூன்றாவது கண் நமக்குள்ளேயும் இருக்கிறது என்றால் அதை எப்படி நாம் திறப்பது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டும். அதற்கான விஷயங்களையும் பல்வேறு சித்தர்கள், அதையெல்லாம் தாண்டி சிவனுடைய புராண கதைகள் வழியாகவும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. சிவன் என்றாலே நம் நினைவுக்கு வருவது என்ன? அவருடைய தியான கோலம். கைலாய மலையில் இருந்தாலும் சரி, சுடுகாட்டில் இருந்தாலும் சரி, அவர் எப்பொழுதும் ஒரு அமர்ந்த நிலையில் தியானம் செய்து கொண்டே இருப்பார். ஒரு யோக நிலையில் இருந்து கொண்டே இருப்பார். அவருடைய முகம் அவ்வளவு அமைதியாக இருக்கும். அப்படி கண்களை மூடி சிவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இந்த பிரபஞ்சத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்வது உண்மை என்றால் எந்த பிரபஞ்சத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்? இங்குத்தான் உண்மை இருக்கிறது. நம் உடம்புக்குள்ளே ஒரு பிரபஞ்சம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறு புள்ளி என்றால் அப்பொழுது அவனுக்குள்ளேயும் கண்டிப்பாக அந்த பிரபஞ்சத்தின் தோற்றம் இருக்கும்.
இந்த பூமி உருவானது ஒரு நெருப்பு குழம்பில் இருந்து. அப்படி என்றால் இந்த பூமிக்குள்ளேயும் அந்த நெருப்பு குழம்பு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அதுதான் அவ்வப்பொழுது எரிமலையாக வெளியே வந்து வழிந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் நாமும் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு புள்ளி என்றால் நமக்குள்ளேயும் அந்த பிரபஞ்சத்தின் ஒரு தோற்றம் இருக்க வேண்டும் அல்லவா, உணர்வு இருக்க வேண்டும் அல்லவா? அதை நாம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை நாம் தெரிந்து உணர்ந்து கொள்ளாமல் நம் உணர்வுகளுக்கு புலன்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். ஆக அதையெல்லாம் நாம் விளக்கும் பொழுது, அந்த மாய திரை விலகும் பொழுது கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கும் அந்த பிரபஞ்சத்தை பார்க்க முடியும். பிரபஞ்சமே சிவன் என்றால் அந்த சிவனை நம்மால் உணர முடியும். அந்த சிவனுக்கே கண் திறந்தது உண்மை என்றால் அந்த கண் நமக்கும் திறக்கும். எப்படி அடைவது? தியானம். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. இதை பற்றி சிவபெருமான் மட்டுமல்ல, அவருடைய புராண கதைகள் மட்டுமல்ல, பல்வேறு தெய்வங்களோடும் இது தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது. மூன்றாவது கண் திறப்பு என்பது ஏதோ ஒரு மந்திரவாதி வந்து நம் நெற்றியில் கை வைத்து உடனே நமக்கு ஞானம் வந்துவிடும் என்பது போன்ற மாயாஜாலம் கிடையாது. அது அப்படி நடக்கக்கூடிய விஷயமும் கிடையாது. அது ஒரு உள்முக புரட்சி. புரட்சி என்றால் என்ன? ஒரு பெரிய மாற்றம். அதுவரை இருந்த ஒரு நிலை அடியோடு மாறி ஒரு புதிய நிலை உருவாவது. சமுதாயத்தில் இப்படிதான் புரட்சி ஏற்படும். அதே போல்தான் மூன்றாவது கண் திறப்பு என்பது நம்முடைய அக உலகில் நிகழும் ஒரு புரட்சி. அதாவது நம்முடைய உள்ளுக்குள் நிகழும் ஒரு புரட்சி. நம்முடைய அறியாமை, தவறான புரிதல்கள், மூட நம்பிக்கைகள், பயங்கள், கவலைகள் இவை எல்லாமே ஒரு தீ போல நம்மை உள்ளுக்குள் எரித்துக் கொண்டே இருக்கிறது. மூன்றாவது கண் திறப்பு என்பது இவை அனைத்தையும் அணைத்து, அறியாமை என்ற தீ அணைத்து ஞானம் என்ற ஒளியை ஏற்றுவது, நம்மை புதிய உயரங்களுக்கு இட்டு செல்வது. அதுவரை நாம் பார்த்திராத, கேட்டிராத, உணர்ந்திராத விஷயங்களை நாம் உணர்ந்து கொள்வது. நம்முடைய புரிதல் விரிவடையும், நம்முடைய பார்வை விசாலமாகும். அப்படிப்பட்ட மூன்றாவது கண்ணை திறப்பதற்கு 2 வழிகள் பொதுவாக இருக்கிறது. ஒன்றாவது முழுமையான வெறுமை. எண்ணங்கள், உணர்ச்சிகள், உறவுகள், உடைமைகள் எல்லாவற்றையும் துறந்து தான் என்ற உணர்வையே கரைத்து ஒரு சூன்ய நிலையை அடைவதுதான் இது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்முகமாக ஒரு கதவு திறக்கும். அதுவரை நமக்குள் இருந்த தடைகள், எல்லைகள் எல்லாமே மறைந்து ஒரு எல்லையற்ற வெளிச்சம் தோன்றும். வெறுமை என்பது என்ன? ஆன்மீகத்தில் குறிப்பாக பௌத்தம் மற்றும் தாவோயிசம் போன்ற கிழக்கிந்திய தத்துவங்களில் வெறுமை என்பது ஒரு ஆழமான அர்த்தம் கொண்டது. இதை சூன்யம், நிர்வாணம் போன்ற சொற்களால் குறிப்பிடுகிறார்கள். பௌத்தத்தில் சூன்யதா என்ற ஒரு தத்துவம் மிக முக்கியமானது. சூன்யதா என்றால் எந்த ஒரு பொருளுக்கும் நிரந்தரமான, மாறாத ஒரு தன்மை கிடையாது. எல்லாமே சார்புத்தன்மை கொண்டது, ஒன்றை சார்ந்து மாறிக்கொண்டே இருப்பது. இந்த உண்மையை உணர்வதே ஞானம் என்று பௌத்தத்தில் பார்க்கப்படுகிறது. இதை உணரும் பொழுது பற்றுதல், ஆசை, கோபம் போன்ற உணர்வுகள் தானாகவே மறைந்து விடுகிறது. மன அமைதி கிடைக்கிறது. அதே போல் தாவோயிசத்தில் வெறுமை என்பது செயலற்ற செயல் என்று பார்க்கப்படுகிறது. அதாவது எதையும் வலுக்கட்டாயமாக செய்யாமல் இயற்கையின் போக்கில் தன்னை ஒப்படைப்பது. அப்படி இருக்கும் பொழுது மனம் வெறுமையாகிறது. அந்த வெறுமையில் இருந்து ஒரு எல்லையற்ற ஆற்றல் பிறக்கிறது. ஆக முழுமையான வெறுமை என்பது நம்முடைய அகங்காரத்தை முழுமையாக அழிப்பது என்று நீங்க பார்க்க வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு குறிப்பு இருக்கிறது. முழுமையாக வெறுமை என்பது பலவாறு குறிக்கப்படுகிறது. நம்முடைய அகங்காரத்தை முழுமையாக அழிப்பதும் அதில் வருகிறது. அகங்காரம் என்பது நான், எனது என்ற எண்ணம் தான். இந்த எண்ணம் தான் நம்முடைய எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. நாம் நம்மை ஒரு தனிப்பட்ட நபராக பார்க்கிறோம், மற்றவரிடமிருந்து வேறுபட்டவர்களாக உணர்கிறோம். இந்த வேறுபாடுதான் போட்டி, பொறாமை, கோபம் போன்ற உணர்வுகளை ஏற்படுத்துகிறது, உருவாக்குகிறது. முழுமையான வெறுமையை அடையும் பொழுது இந்த நான், எனது என்ற உணர்வு மறைகிறது. நாம் எல்லாவற்றோடும் ஒன்றாகி விடுகிறோம். அப்பொழுது எந்த பிரிவினையும் கிடையாது, எந்த போட்டியும் இல்லை, எந்த பொறாமையும் இல்லை. எஞ்சி இருப்பது பேரமைதியும் பேரானந்தம் மட்டுமே. அப்படிதான் சிவனும் இருக்கிறார். ஒரு பேரமைதியோடு இருக்கிறார், அதே சமயத்தில் ஒரு பேரானந்தத்தோடு இருக்கிறார். இந்த முழுமையான வெறுமையை அடைவது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. ஒரு தீவிரமான பயிற்சி நமக்கு தேவைப்படுகிறது, அர்ப்பணிப்பு தேவைப்படுகிறது. அதில் முக்கியமானதுதான் தியானம். அதனால்தான் சிவபெருமான் தியான கோலத்தில் இருக்கிறார். தியானம், கண்களை மூடி அமர்ந்து நம் சுவாசத்தை நாம் உணர வேண்டும்.
மன அமைதியை ஏற்படுத்தும். மனதை அமைதிப்படுத்தவும் எண்ணங்களை குறைக்கவும் ஒரு சிறந்த வழிதான் தியானம். தியானத்தின் மூலம் நாம் நம்முடைய அகங்காரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்க முடியும். அடுத்து விழிப்புணர்வு. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் விழிப்புணர்வோடு செய்வது மிக மிக முக்கியம். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய எண்ணங்கள், உணர்ச்சிகள், செயல்கள் அனைத்தையும் நாம் கவனிக்க முடியும். நாம் செய்வது சரியா? நாம் ஏன் அதையே பின்பற்றிக் கொண்டிருக்க வேண்டும்? நாம் ஏன் இதன் மேல் கவனம் செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும்? நான் ஏன் அதிகமாக ஆசைப்பட வேண்டும்? நான் ஏன் அது வேண்டும் என்று நிற்க வேண்டும்? நான் என்று ஏன் இருக்க வேண்டும்? இவற்றை பற்றிய ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும் பொழுது, அது அதிகமாகும் பொழுது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மன்மதன் எரித்த கதையுடைய தத்துவத்தை நீங்கள் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். மன்மதன் அந்த கதையில் ஒரு காமத்தின் அடையாளமாகத்தான் அங்கு வந்திருப்பார். ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் சிவனை எப்படியாவது வெளிப்படைய செய்து பார்வதியோடு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் காம ஆசையை கொடுப்பதற்காகத்தான் மன்மதன் அவ்வாறு வந்திருப்பான். ஆக சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து எரித்தது மன்மதன் என்கின்ற ஒரு காமதேவனை. இந்த கதை ஆசையை அழிக்கும் சக்தியாக இங்கு மூன்றாவது கண்ணை குறிக்கிறது. ஆசை என்பது நம்மிடமிருந்தே எழுகிறது. அது எந்த ஆசையாக இருந்தாலும் சரி, நமக்குள் ஏதோ ஒன்று குறைகிறது என்ற உணர்வு, ஏதோ ஒன்று இல்லை என்றால் நாம் முழுமையடைய மாற்றோம் என்ற ஏக்கம் ஆகியவைதான் ஆசையாக வெளிப்படுகிறது. அந்த ஆசையை, அந்த ஏக்கத்தை சிவன் தனது மூன்றாவது கண்ணை திறந்து தன்னுடைய ஆசையை எரித்ததன் மூலம் அவருடைய உடல் சார்ந்த எல்லைகளை கடந்து ஒரு வரம்பற்ற நிலையை அவர் அடைந்தார். ஆக இந்த இடத்தில் அந்த மூன்றாவது கண் ஆசையை அடக்கும் ஒரு கருவியாக சிவன் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அடுத்து பார்வதியுடைய செயல் அறியாமை இருளை அகற்றி ஞான ஒளியை அளிக்கும் சக்தியாக இந்த மூன்றாவது கண் இங்கு குறிக்கப்படுகிறது. ஆன்மீக கண் அல்லது ஆஞ்ஞா சக்கரம் என்றும் இது அழைக்கப்படுகிறது. அது ஒரு உயர்ந்த நிலையை குறிக்கிறது. நாம் காணும் உலகம் ஒரு மாயை என்றும் உண்மையான உலகத்தை காண மூன்றாவது கண் தேவை என்றும் சிவனுடைய இந்த செயலுக்கு பின்னால் தத்துவமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து பற்றின்மை. நாம் பொருட்களை பற்றியும் மனிதர்களை பற்றியும் நம்முடைய எண்ணங்களை பற்றியும் கூட பற்று இல்லாமல் இருக்க வேண்டும். பற்றுதான் துன்பத்திற்கு காரணம். பற்றை விடும் பொழுது நாம் சுதந்திரமாகிறோம். அடுத்து சேவை. மற்றவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை செய்வது நம்முடைய அகங்காரத்தை குறைக்க ஒரு சிறந்த வழி. எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவன் சேவை உணர்வோடு வரும் பொழுது கண்டிப்பாக அவனுக்குள் ஒரு அமைதி ஏற்படும். சேவை செய்பவர்களுக்கு பொதுவாக கோபம் வராது, பற்றின்மை இருக்காது. அடுத்து சரணாகதி. நம்மை விட உயர்ந்த ஒரு சக்தியிடம் நம்மை முழுமையாக நாம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைக்கும் பொழுது நான் என்ற ஒரு எண்ணமே அங்கு மறைந்து அழிந்து விடுகிறது. ஆக இவ்வாறு ஒரு வெறுமை ஒரு திறப்பை நிகழ்த்தும். அந்த திறப்பு தான் மூன்றாவது கண் திறப்பு. அது ஞானத்தின் திறப்பு, அது விடுதலையின் திறப்பு, அது ஒரு பேரானந்தத்தின் ஒரு திறப்பு. ஆக இந்த 5 வழிகள் மூலமும் நாம் மூன்றாவது கண்ணை திறக்கலாம். அடுத்து இரண்டாவது ஒரு வழி இருக்கிறது. அது கொஞ்சம் ஆபத்தான ஒரு பாதைதான். அதுதான் முழுமையான அழுத்தம். எண்ணங்கள், உணர்ச்சிகள் எதையுமே வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைத்திருப்பது. ஒரு சொல்லை கூட சொல்லாமல், எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் ஒரு எரிமலை போல உள்ளுக்குள் குமரிகொண்டே இருப்பது. அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான நிலையில் உள்ளுக்குள் இருக்கும் அழுத்தம் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் கதவு உடைந்து திறக்கிறது. அப்படியாகத்தான் மூன்றாவது கண்ணும் வீழ்ப்படைகிறது. ஆன்மீக பாதையில் அழுத்தம் என்பது வெறுமனே மன அழுத்தத்தை குறிப்பது கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு தீவிரமான உள்முக தேடல். நம்மை நாமே தேட ஆரம்பிப்பது. ஒரு வெறித்தனமான ஒரு அர்ப்பணிப்பு. எல்லா உணர்ச்சிகளையும், எண்ணங்களையும், ஆசைகளையும் உள்ளுக்குள்ளே அடக்கி ஒரு வெடிக்கும் நிலைக்கு தன்னை கொண்டு செல்வது. முழுமையான அழுத்தம் என்பது மனதை கட்டுப்படுத்தும் ஒரு தீவிரமான முயற்சி. எண்ணங்கள், உணர்ச்சிகள் எதையும் வெளிப்படுத்தாமல் இருப்பது என்பது சாதாரண நம்மை போன்ற மனிதர்களுக்கு சாத்தியமில்லாத ஒன்று. எப்படி கண்களை மூடி அமைதியாக இருக்கும் பொழுது எண்ணங்கள் எப்படி வராமல் இருக்கும், உணர்ச்சிகள் எப்படி தோன்றாமல் இருக்கும்? அதையெல்லாம் வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும். யோகிகள், சித்தர்கள், ரிஷிகள் போன்றவர்கள் தீவிரமான பயிற்சிகள் மூலம் மனதை கட்டுப்படுத்தும் அந்த ஆற்றலை பெற்றிருந்தார்கள். மனம் ஒரு குரங்கு போன்றது. அது எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை நினைத்துக் கொண்டே இருக்கும். கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கும். கண்டிப்பாக நிகழ்காலத்தில் இருக்காது.
நீங்களே கண்களை மூடி அமர்ந்து பாருங்கள். ஒன்று, நடந்த விஷயத்தை பற்றி எண்ணிக்கொண்டிருப்பீர்கள், இல்லை என்றால் நடக்க போவதை பற்றி எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் அமைதியாக நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதை பற்றி மட்டும் நீங்கள் எண்ண மாட்டீர்கள். இப்படிப்பட்ட ஒரு மனதை கட்டுப்படுத்துவதுதான் இந்த இரண்டாவது முறை முழுமையான அழுத்தம் என்பது. ஆக முழுமையான அழுத்தத்தின் பாதை என்பது மனதை வலுக்கட்டாயமாக அமைதிப்படுத்துவது. எல்லா உணர்ச்சிகளும் எண்ணங்களும் அடக்கப்படுகிறது. இது ஒரு ஆபத்தான விளையாட்டு. ஏனென்றால் மனம் ஒரு கட்டத்தில் வெடிக்கக்கூடும். ஆனால் சரியான வழிகாட்டுதலோடு இந்த பாதையில் பயணித்தால் மனதை கட்டுப்படுத்தும் அந்த ஆற்றலை பெற முடியும். இந்த முழுமையான அழுத்தத்தின் பாதை என்பது எல்லோருக்கும் ஏற்றது கிடையாது. இது ஒரு ஆபத்தானது. சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த பாதையில் பயணித்தால் நமக்கு கண்டிப்பாக மனநலம் பாதிக்கக்கூடும். இந்த பாதையில் பயணிப்பதற்கு ஒருவருக்கு அபாரமான மன வலிமையும் உறுதியும் தேவை. கொஞ்சம் பலவீனமாக இருப்பவர்கள் இந்த பாதையை தேர்ந்தெடுக்கவே கூடாது. இந்த பாதையில் பயணிப்பதற்கு ஒரு குருவின் வழிகாட்டுதல் அவசியம். ஒரு குருதான் நம்முடைய மனநிலையை புரிந்து கொண்டு நமக்கு சரியான வழியை காட்ட முடியும். ஆக இந்த பாதையில் பயணிக்கும் பொழுது பலவிதமான மன பிரச்சனைகள் வரும். பயம், பதட்டம், மன அழுத்தம், மனச்சிதைவு போன்றவையெல்லாம் ஏற்படும். ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதற்காக ஒரு சில இடங்களும் இருக்கிறது. ஏனென்றால் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் நாம் அமைதியாக எந்த விதமான கருத்துக்களையும் கேட்காமல், எந்த விதமான ஒரு விஷயங்களையும் மனதிற்கு கொண்டு செல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு இடம் வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நம் செல்போனை கூட நாம் எடுக்க கூடாது. சமீபத்தில் நான் ஒரு இடத்திற்கு சென்று வந்தேன். தம்மா மதுரா என்கின்ற ஒரு இடம். நீங்கள் இணையதளத்தில் போட்டாலே வரும். அந்த இடத்திற்கு சென்று 10 நாள் பயிற்சியில் இருந்தேன். யாரிடமும் பேசக்கூடாது, நம்மிடம் செல்போன் இருக்காது. முழுக்க முழுக்க நாம் மனதை கவனிக்க வேண்டும். 10 நாட்கள் பேசாமல் கொள்ளாமல் மனதோடு ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும். அங்கு நாம் மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது அதை தெளிவுபடுத்துவதற்கு, ஒரு தவறான பாதையில் மனம் செல்லும் பொழுது அதை கட்டுப்படுத்தி சரியான பாதைக்கு திருப்புவதற்கு அனுபவம் வாய்ந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்க விரும்பினால் 10 நாட்கள் நீங்கள் முழுமையாக அனைத்தையும் துறந்துவிட்டு, அனைத்தையும் விட்டுவிட்டு இந்த இடத்திற்கு சென்று விட வேண்டும். எனக்கு அந்த பாதையில் ஒரு சில விஷயங்கள் புரிய வந்தது. அனுபவத்தை பெற்றேன், உள் உணர்வை கண்டேன், மனதின் போக்கை கண்டேன், எனக்குள் நானே கரைந்து போனேன். நீங்கள் இந்த பாதையை தேர்ந்தெடுக்க விரும்பினால் அதற்கான லிங்கை கீழே தருகிறேன். உங்களுக்கு 10 நாட்கள் இருக்கிறது என்றால் முயற்சித்து பாருங்கள். ஆக இந்த 2 பாதையில் உங்களுக்கு எந்த பாதை வேண்டுமோ அந்த பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து சிவனுடைய 3வது கண்ணை உங்களுக்குள்ளேயும் நீங்கள் திறக்கலாம். ஒரு விஷயத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிவனுடைய 3வது கண் நமக்கு எதை உணர்த்துகிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லையற்ற ஆற்றலை தருகிறது. நாம் ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு எல்லையற்ற ஆற்றல், ஒரு மாபெரும் சக்தி இருப்பதை நாம் உணராமல் இருக்கிறோம். நம்முடைய அறியாமை, பயம், சந்தேகம் எல்லாம் சேர்ந்து அந்த ஆற்றலை மூடி மறைத்து வைத்திருக்கிறது. ஆக சிவனுடைய 3வது கண் அந்த ஆற்றலை நமக்கு நினைவுபடுத்துகிறது. உனக்குள்ளும் ஒரு ஆற்றல் இருக்கிறது, அதை நீ உணர முடியும் என்று சொல்கிறது. அடுத்து அவரிடம் இருக்கும் அந்த பேரானந்தத்தில் இருக்கும் அந்த சாத்தியம், அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டால், நம்முடைய உண்மையான இயல்பை நாம் உணர்ந்து கொண்டால் சிவனை போல பேரானந்தத்தை அடைய முடியும். ஆக 3வது கண் திறப்பு என்பது ஒரு நாளில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. அது ஒரு பயணம், தொடர்ச்சியான ஒரு பயணம், தொடர்ச்சியான ஒரு முயற்சி. அந்த பயணத்தில் நாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்வோம், பல தடைகளை தாண்டுவோம், பல சவால்களை எதிர்கொள்வோம். ஆனால் நாம் உறுதியோடு பயணித்தால் நிச்சயம் ஒரு நாள் நம்முடைய 3வது கண் திறக்கும். அப்படி கடக்கும் பொழுது, உணரும் பொழுது ஒரு பேரானந்தத்தை உணர்வோம். அதுதான் சிவனுடைய அந்த பேரானந்தம். இன்றைய பரபரப்பான உலகில் நாம் நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களில் மட்டுமே கவனம் செலுத்துகிறோம். நம்முடைய புற உலகத்தை பார்ப்பது போல அக உலகத்தை நாம் பார்க்க மறந்து விடுகிறோம். ஆன்மீகம் என்பது தினமும் தெய்வத்தை நாம் வணங்குவது கிடையாது. அது நம்முடைய அக உலகத்தை புரிந்து கொள்வது, நம்முடைய உண்மையான இயல்பை பற்றியது. ஆக 3வது கண் திறப்பு என்பது நம்முடைய உண்மையான இயல்பை உணர்வதற்கான ஒரு வழி. அது நம்மை அமைதி, ஆனந்தம், ஞானம் ஆகியவற்றை நோக்கி கொண்டு செல்லும் ஒரு வழி. சிவனுடைய 3வது கண் வெறும் புராண கதை மட்டும் கிடையாது. அது ஒரு குறியீடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஞானத்தின், அறிதலின், விடுதலையின் குறியீடு. உறுதியோடு பயணித்தால் நாமும் நம்முடைய 3வது கண்ணை திறக்க முடியும். அது நம் வாழ்க்கையில் ஒரு புதிய பரிமாணத்தை திறக்கும். அது நம்மை ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை நோக்கி இட்டு செல்லும். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு புரிந்திருந்தால் உங்களாலும்
சிவனுக்கு இருப்பது போல அந்த மூன்றாவது கண் இருக்கும், அதையும் உங்களால் திறக்க முடியும். இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சிவனுடைய பல ரகசியங்களை நம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனல் இருக்கிறது, அதையும் பாருங்கள். சிவபுராணம் போன்ற சிவனுடைய கதைகள் நம்முடைய டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனல் இருக்கிறது, அதையும் நீங்கள் கேளுங்கள். இது போல பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ள நம் என் ஈசன் அப்பன் சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும், பில் பட்டன் அமுக்கவும்.